அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்மோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டரில் இருக்கிற ராகு கேது செவ்வாய் பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் உமா சங்கரி, படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. டாடா செலக்டிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒசூரில். மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 17/9/1999. நேரம் 2:14 PM. கிழமை வெள்ளி. ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தீங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மோகன்குமார், அம்மா பேர் ரோஜா. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடகுடத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் 2.5 கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. திருப்பூரில் வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 60,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒசூர் பக்கமாக வரன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே திவ்யஸ்ரீ, படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 11/7/2000. நேரம் 6:18 PM. கிழமை செவ்வாய். ராசி விருச்சகம், நட்சத்திரம் விஷாகம், லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தீங்க அண்ணா ஒன்று, அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் கிருஷ்ணன், அம்மா பேர் அருணா. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் மணியும் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் மோகனூர். சொத்துவரம் 5 ஏக்கர் தோட்டம் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 4 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், இன்னும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே மதுவர்ஷினி, படிப்பு எம்காம் MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 6/1/1999. நேரம் 10:17 AM. கிழமை புதன். ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேர் அமிர்தமல்லி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் சாத்தந்த கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் 7 ஏக்கர் தோட்டம் இருக்குது. சைட் ஒரு 35 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி கமலி, படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 30/12/2000. நேரம் 4:10 AM. கிழமை சனி. ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் தங்கராசு, அம்மா பேர் பேபி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் சாத்தந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் பெருந்துறை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. ஹாலா பிளாக் கம்பெனி இருக்குது. டெம்போ சர்வீஸ் இருக்குது. ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், சொந்த தொழில் பண்ணணும், இல்லை நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சிவகார்த்திகா, படிப்பு பிடெக் MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/11/1997. நேரம் 10:55 AM. கிழமை புதன். ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று, அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் கௌரி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் ஓதாளம் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் காங்கேயம். சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் ஸ்ரீதேவி, படிப்பு BA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 5/10/1998. நேரம் 1:53 PM. கிழமை திங்கள். ராசி மீனம், நட்சத்திரம் முத்திராட்டத்தி, லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் அமராவதி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பெருங்குடியான் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் காஞ்சி கோயில். சொத்துவரம் பூமி ஒரு 5 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் சுஸ்மிதா, படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 2/3/1998. நேரம் 7:15 AM. கிழமை திங்கள். ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் மனோகரன், அம்மா பேர் மகேஸ்வரி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடகூடத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் பூமி 14 ஏக்கர் இருக்குது. வாடகை 1.5 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், இல்லை நல்ல தொழில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் ஜெயஸ்ரீ, படிப்பு BSc BA முடிச்சிருக்காங்க. இந்தி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 29/10/1998. நேரம் 12:04 AM. கிழமை வியாழன். ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் சுப்பிரமணியம், அம்மா பேர் ராஜாமணி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடகுடத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. சைட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடிப்படை சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் ஸ்ரீமதி, படிப்பு BSc அக்ரி முடிச்சிருக்காங்க. MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 5/1/1998. நேரம் 10:57 AM. கிழமை திங்கள். ராசி மீனம், நட்சத்திரம் முத்திராட்டத்தி, லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் நல்லுச்சாமி, அம்மா பேர் தனபாக்கியம். இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பெருங்குடியான் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் கரூர். சொத்துவரம் 50 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, BE ME முடிச்சு நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி, படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 10/12/1998, நேரம் 12:09 AM, கிழமை வியாழன், ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகுகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி, அம்மா பேர் வந்து சாந்தாமணி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் மாடகோடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது. 21 ஏக்கர் விவசாய பூமி இருக்குது. நல்ல குடும்பம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும், இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.